Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் என்ன பார்க்குறேன், இந்த எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்றத நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ, என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. சப்போர்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். கோர்ஸை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் இப்போயே வந்து பை பண்ணிங்க. அக்டோபரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மந்தில் நெக்ஸ்ட் மந்தோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லைவ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. கம்மிங் 25th ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கரன்சி பேர் ஒரு கோல்டு வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள், ஒரு என்ன நடந்துட்டுருக்குன்றதை மட்டும் பார்த்துடலாம். நம்ம சொன்ன மூமெண்ட் இன்னும் வந்து கரெக்டாக நடக்கலை. ஸோ ஓகே. யூரோ யூஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு சோச் ஆகிருக்கு. வீக்லியை மிட்டிகேட் பண்ணி டெய்லியில் சோச் ஆகிருக்கு. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் வந்துட்டான், டெய்லியோட சப்ளைக்கு வந்துட்டான். 4 ஹவரில் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து பார்க்கணும். இப்போது இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் சப்ளைவை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ ஓவரால் சப்ளை மிட்டிகேட்டட், பட் ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் டச் கொடுத்துட்டே இருக்கா, அதாவது மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு எகைன் மேலே போயிட்டு இப்போ வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு திங், இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு செல் ஆகணும். ஓகேங்களா? அப்போது ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போனால் மார்க்கெட் வந்து ஃபோர்ஸாக செல் வந்து நடக்கும். அதுக்குன்னு நம்ம இங்கே ஒரு டிமாண்டை போட்டுட்டு இங்கேருந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட் வரைக்கும் பை பண்ணக்கூடாது. ஏன்னா ஓவரால் டெய்லியோட கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது. டெய்லியோட கண்ட்ரோல் வந்து செல்லுக்கு எடுத்துருச்சு. ஓகேங்களா? டெய்லியோட சப்ளை வந்து கண்ட்ரோல் எடுத்துருச்சு. அப்போ நம்ம இங்கே போயிட்டு ஒரு டிமாண்டை பார்த்து நம்ம பை பண்ணுறோம், அப்படிலாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேங்களா? இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். பை வந்து போகக்கூடாது. நம்ம ரூல் தான். ரூலை வந்து ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும். மார்க்கெட் எல்லா இடத்துலையும் என்ட்ரியை வந்து காட்டும், டிஸ்பிளே பண்ணும். அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ரூலுக்கு வந்தால் தான் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ டுமாரோ இல்லைனா டே ஆஃப்டர் டுமாரோ, இந்த வீக்குக்குள்ளே இல்லைனா நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோடய 4 மந்தோட ப்ராஃபிட் நான் வந்து ஷோ பண்ணுறேன். நான் அந்த மாதிரி ஷோ பண்ண மாட்டேன். ஸோ ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா மைண்ட் செட்டுக்காக. மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்றத அதுக்காக நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன். ட்ரேடு செட்டப் ஐடியா கிடையாது, உங்கள் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஐடியா. ஓகேங்களா? அந்த ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அது வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீக் வரலைனாலும் நெக்ஸ்ட் வீக் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம ரூலுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்குது அப்படின்ட்டு நம்ம பை வந்து போகக்கூடாது, அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் இங்கே டெய்லியோட சப்ளைக்கு கீழே இப்படி சோச் ஆகிடலாம். ஓகேங்களா? சோச் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நமக்கு சப்ளைஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ தான் நான் உனக்கு என்ட்ரியே கொடுக்குறேன், நீ எதுக்கு இந்த இடத்துல அனாவசியமாக என்ட்ரி போன அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? மார்க்கெட் சோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2 சப்ளையில் நமக்கு கண்டிப்பாக செல் வந்து இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல பை போகிறோம் அப்படின்னா, இந்த டிமாண்டில் பை போகிறோம் அப்படின்னா அது பிளான்
பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பை நீங்கள் பிளான் பண்ணுற பை போனாலும் நம்ம ரூல்ஸை பைபாஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இப்போ ஒர்க் ஆகலாம். இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த் கூட ஒர்க் ஆகலாம். ஆனால் லைஃப் லாங் ஒர்க் ஆகாது. நம்ம லைஃப் லாங்க்கு ப்ராஃபிட் பண்ணுற செட்டப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம லைஃப்பில் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். வேறு செட்டப்பில் ஜம்ப் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங்கோட அந்த ஜேர்னல் வந்து ரொம்ப லென்த் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு செட்டப்பை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எண்ட் ஆஃப் த டைம் வரலும் அந்த செட்டப்பை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு செட்டப்புக்கு ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களால் லைஃப் லாங் ஜம்ப் ஆக மட்டும்தான் முடியும், லேர்ன் பண்ண முடியாது. அதனால் ஒரு செட்டப்பை வந்து மார்க் பண்ணிக்கங்க, அந்த செட்டப்பையே ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ப்ரோவாக மாறிடும். அமௌண்ட் வந்து அதிலே ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3-4 மந்த்ஸ் 6 மந்த்தாவது ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த டிமாண்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து பிஓஎஸ் சப்ளை கண்ட்ரோல். பட் ரீஃபண்ட்மெண்ட் இன்னும் கண்ட்ரோல் எடுக்கலை. ரீஃபண்ட்மெண்ட் கண்ட்ரோல் எடுக்காததுனால மார்க்கெட் டிமாண்ட்லேருந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ரூலை பைபாஸ் பண்ணாமல் பை போக வேண்டாம். ஸோ சான்சஸ் இருக்குது. இது வந்து எப்படின்றத பார்த்தலாம். இது வந்து டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்க வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதையுமே மறைக்க மாட்டேன், எதுவுமே இது பண்ண மாட்டேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பனாகவே நான் சொல்லித்தருவேன். ஓகேங்களா? இங்கே இதெல்லாம் இருக்குது, மறைச்சு எதுவுமே பேசுகிற மாதிரி கிடையாது. ஸோ ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்லேயே நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு நல்லா இன்னும் ப்ரோவாக வேணும், மாஸ்டராக வேணும், உங்கள் ட்ரேடிங் லைஃப் வந்து கரியர் வந்து ட்ரேடிங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பை பார்த்தே லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா ட்ரேட் பண்ணணும், நல்லா ப்ரோவாக இருக்கணும்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. சரி, ஓகே. இது வந்து நமக்கு டிமாண்டாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? டிமாண்டாக இருந்திருக்கணும். ஆனால் இது நமக்கு டிமாண்டாக இல்லை. அதனால நம்ம இந்த பெரிய சைஸ் கேண்டலை எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கேண்டலை 4 ஹவரில் எடுத்துட்டோம். 15 மினிட்ஸில் நம்ம ரீஃபண்ட்மெண்ட் வந்து 15 மினிட்ஸில் இங்கே ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட் மாதிரி இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த லோவில் இருந்தே இப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேலி மூமெண்ட்டாகவே போயிருக்கு. சரிங்களா? மார்க்கெட் ஒரு ஃபுல்லாக ரேலி மூமெண்ட்டாக போயிருக்கு. ஸோ அப்போ இந்த லோ ஹண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே வந்திருக்கான். இங்கே வந்துட்டு இப்போ ஒரு ஹை வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இதோட ரீசன் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இன்ட்ராடேஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட் அப்படின்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஐடிஎம்மாக சேஞ்ச் ஆயிரும். ஆனால் பை போகிறது இந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ண வேணாம். ஆனால் இது வந்து ஒரு இன்ட்ராடேக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பை வந்து போக வேண்டாம் தான். ஓகேங்களா? இப்போது இந்த லோ ஃபுல்லாகவே நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான், ஒரு லிக்விடிட்டி தானே இந்த லோ ஃபுல்லாக. ஸோ இந்த லோ ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டி பேஸாக வந்துடும். ஓகேங்களா? இப்போது இது வந்து இன்டியூஸ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டாலும் மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய லோவை மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு, அதாவது இந்த லோவை அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதுதான் ரூல். ஆனால் நமக்கு 4 ஹவர்னுடைய டெய்லியோட சப்ளை கண்ட்ரோல் மார்க்கெட். அப்போது நமக்கு மார்க்கெட் செல் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இந்த சோச்சுக்கு வெயிட் பண்ணணும், சோச் ஆகணும். இல்லைனா ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் போகணும். ஓகேங்களா? 2 விஷயம் தான் நடக்கணும். இந்த 2 விஷயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஏதாவது ஒன்று மேலே போகணும், இல்லைனா கீழே போகணும். ஏதாவது ஒன்று தான் நடக்கணும். அப்போது கீழே சோச் ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் சப்ளைலேருந்து செல் பண்ண போகிறோம். மேலே ரீஃபண்ட்மெண்ட் போயிட்டானா நம்ம 15 மினிட்ஸில் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ண போகிறோம். சிம்பிள். இதுதான் வந்து யூரோஎஸ்டியோட மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்கேஸ் நமக்கு இந்த சப்ளை ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அப்படியே ஃபிளிப்பை எடுத்து ஃபுல்லாக நம்ம பை பண்ணிடலாம்.
ஓகேங்களா? ஃப்ளிப் எடுத்து ஃபுல்லாக நம்ம பை பண்ண முடியும். ஸோ இந்த சப்ளையில் நீங்கள் ஃபெயிலே பண்ணுறீங்க, ஒரு லாஸே ஆகுது உங்களுக்கு அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ஃப்ளிப் எடுத்து அந்த லாஸை டக்குன்னு கவர் பண்ணிக்கலாம். ஸோ கவர் பண்ணுற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது, ஒரு ஒரு ஸ்கில் வந்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. எல்லா என்ட்ரியும் அப்ரோச் பண்ணலாம். சரி, ஓகே. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு நம்ம ஒரு என்ட்ரி வந்து இங்கே போட்டிருந்தோம். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேங்களா? இங்கே என்ட்ரி போட்டோம். டிபி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவில் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எக்ஸிட் ஆகிட்டோம். சம்வேர் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டோம். ரீசன் வீடியோ வந்து பாருங்கள். லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ கோல்டு வீடியோ இருக்கும், அதை வந்து பாருங்கள். ஸோ மேலே வந்து பின் பண்ணுறேன். ஓகேங்களா? பின் பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்கள், என்ன ரீசன் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி கிடச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து கிடச்சிது. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். அதாவது இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன் அண்ட் இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? இதை மிட்டிகேட் பண்ணால் நான் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணேன். இதை மிட்டிகேட் பண்ணால் அப்படியே நம்ம 1 ஹவர்லேருந்து 5 மினிட்டுக்கு போயிடுவோம். 5 மினிட்ல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மிட்டிகேட் பண்ணான். ஓகேங்களா? இங்கே மிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஸோ எனக்கு சோச் அப்படின்றது இங்கே நடந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல ஃப்ளிப் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸுக்கு போக சொல்லிட்டேன். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சோச் எனக்கு இந்த சப்ளை ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் சப்ளை வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். இந்த என்டையர் சப்ளை எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இந்த என்டையர் சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது மிட்டிகேட் பண்ணது 50%ல மிட்டிகேட் பண்ணலை, ரீஃபைன்மெண்ட் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது இந்த ஹையை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஹையை எடுத்துட்டு இங்கே நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த ஹைக்கு வரலை. ஓகேங்களா? இது பிஓஎஸ். ஸோ 15 மினிட்ஸில் இது வந்து பிஓஎஸ். இது வந்து ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட். இது ஃபுல்லாகவே சப்ளைவே இல்லை. ஸோ இது லிக்விடிட்டி மூவ்மெண்ட். அதனால இந்த ஹை இங்கே இருக்கக்கூடிய ஹை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹையும் எடுக்காமல் என்ட்ரியும் எடுக்காமல் மார்க்கெட் வந்து கீழே வந்து ஃபால் ஆகிட்டான். ஓகேங்களா? இப்போது ஸ்ட்ரக்சர் அகைன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரக்சர் கீழே போகிறோம். இந்த இடத்துல ஒரு பிரேக்கு. மார்க்கெட் எப்படி வரான்னா, சோச், பிஓஎஸ், அடுத்து ஒரு பிஓஎஸ், இது பிஓஎஸ். ஸோ இங்கே ஒரு பிஓஎஸ். மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி வரான். ஓகேங்களா? இப்போது நமக்கு என்ட்ரிஸ் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸில் சும்மா ஒரு டைம் போய் பார்த்துடலாம். இந்த ஹை எங்கேயாவது கண்ட்ரோல் எடுத்திருக்கா? இந்த கன்ஃபர்மேஷனில் எங்கேயுமே கண்ட்ரோல் எடுக்கல. பட் இந்த சப்ளையில் நம்ம சொன்ன சப்ளைலே கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஆனால் கன்ஃபர்மேஷன் இங்கே இல்லை. ஸோ ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்குது இந்த சப்ளை. ஓகேங்களா? அப்போது 1 ஹவருக்கு போகலாம். சப்ளை கண்ட்ரோல்டு. ஓகேங்களா? சப்ளை கண்ட்ரோல். இங்கே ஒரு சப்ளை இருந்திருக்கு. ஆனால் இது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸோ இதை நம்ம எடுக்கக்கூடாது. இதை போய் நீங்கள் டிமாண்டாக எடுத்துக்கிட்டு இதை ஃப்ளிப்பாக எடுக்கக்கூடாது. இங்கே சப்ளை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃப்ளிப்பாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது டிமாண்டும் கிடையாது, இது சப்ளைவும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நமக்கு எங்கேயாவது சப்ளை இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரில், இந்த பிஒய்ஸ் அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சரில் இங்கேயும் சப்ளை இல்லை, ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு. இங்கேயும் நமக்கு இது வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இந்த கேண்டலோட லோ, இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 339.37. இந்த கேண்டலோட ஹை 339.38. ஸோ இது வந்து 38.7. ஓகே, நமக்கு இதில் இம்பேலன்ஸே இல்லை. ஓகேங்களா? அப்போது இது வந்து மிட்டிகேட்டட். ஓகேங்களா? ஒரே ஒரு பாயிண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ ஜூம் பண்ணாலும் தெரியும். தெரியுதா?
மிட்டிகேட்டட். ஸோ இதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போது மார்க்கெட் அதாவது கோல்டு நமக்கு அடுத்தது வந்து ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த ஹையில் நமக்கு எந்த ஒரு சப்ளையும் இல்லை, ஆனால் மார்க்கெட் எடுக்கலை, நின்றுட்டுருக்கான். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர்லேயும் எந்த ஒரு சப்ளையும் இல்லை. ஓகேங்களா? அப்படியே நம்ம ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸுக்கு போகலாம். 15 மினிட்ஸில் சப்ளை இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ட்ரேடிங்கில் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. டைமும் முக்கியம், டைம் ஃப்ரேமும் முக்கியம். நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும், மஸ்ட்டாக வந்து பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது 1 ஹவருக்கு வந்துடலாம். இது வந்து சோர்ச், இது வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? இது வந்து ஹை வந்து எடுத்திருக்கான். எடுத்துட்டு ஏன் எடுத்திருக்கான்றது ரீசன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த ஹையை எடுத்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இப்போ அப்படியே கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? இங்கே நமக்கு சப்ளை இல்லை. ஓகேங்களா? அப்போது இது உங்களுக்கு சோர்ச்சாக இருக்குமா? ஸோ நமக்கு தெரியும் மார்க்கெட் கீழே தான் வருவான், கண்ட்ரோல் வந்து செல்லில் தான் இருக்குன்ட்டு. அப்போது இதை சோர்ச்சாக எடுத்தவங்க இதை டிமாண்டாக எடுத்திருப்பாங்க. அப்போது இங்கே டிமாண்டில் பை எடுத்தவங்க கண்டிப்பாக இங்கே பை வந்து போயிருப்பாங்க. இங்கே மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணி கீழே டப்புன்னு வந்து கீழே அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் இங்கே சப்ளை கண்ட்ரோல் மேனிப்புலேட் பண்ணி சப்ளைலேயும் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்துட்டான். ஆனால் 1 ஹவரில் இங்கே வந்து நமக்கு சப்ளை வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ 2 விஷயம். இது ஒரு சப்ளை. இப்போது இன்கேஸ் இந்த சப்ளையில் 50% மிட்டிகேட் ஆகலை அப்படின்னா இது ஒரு சப்ளை ஆக போகுது, மிட்டிகேட் பண்ணி செல் ஆக போகிறோம். அடுத்தது இந்த ஹை ஃபுல்லாமே இன்டியூஸ்மெண்ட்டாக ஆகும். அப்போது இந்த ஹை ஃபுல்லாகவே இன்டியூஸ்மெண்ட். அப்போது இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளை 50% மிட்டிகேட் ஆகலைன்னா ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாமா? 50% மிட்டிகேட் ஆகலை. ஸோ நமக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. இருங்க பார்க்கலாம். எஸ், 50% மிட்டிகேட் ஆகலை. அப்போது 1 ஹவர் சப்ளை, 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட்டில் நம்ம எங்கே ரீஃபைன்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ பர்ஃபெக்டாக அந்த 50% அப்படின்றது ஒரு ரீஃபைன்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ரீஃபைன்மெண்ட் நம்ம எடுத்தது. ஓகேங்களா? ஒரு சப்ளை நம்ம 15 மினிட்ஸில் எடுத்தது ஆக்சுவல் டைம் ஃப்ரேமில். ஆனால் 1 ஹவரில் போயிட்டு நம்ம பார்க்கும்போது 5 மினிட்ல தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ரீஃபைன்மெண்ட், ரைட்டா? இது ரீஃபைன்மெண்ட். ஸோ இதுவும் ரீஃபைன்மெண்ட் தான். ஸோ இதை வந்து பார்க்கலாம். இந்த கேண்டலோட லோ, அதாவது இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 346.00. ஸோ இந்த கேண்டலோட ஹை 346.00. ஸோ இதே வந்து 346.00, இதுவும் ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா 346.00. ஸோ நோ இம்பேலன்ஸ். அப்போது இந்த கேண்டலை விட்டுடலாம். ஓகேங்களா? இந்த கேண்டலை விட்டுடலாம். இங்கே இருக்கக்கூடிய கேண்டலை ரீஃபைன்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள். அப்போது நமக்கு இந்த 50% இந்த ஜோன் ஃபுல்லாக இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஜோன் ஃபுல்லாகவே நமக்கு ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போது இதை தூக்கிடலாம், இதை எடுத்துக்கலாம். அப்போது 15 மினிட்ஸோட, ஸோ நான் குழப்புற மாதிரி பேசுகிறேன்னா, நான் எடுக்கிற கிளாஸ், இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிற அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, திஸ் வீடியோஸ் அண்டர்ஸ்டாண்ட், கிரேட், சூப்பர் அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா நான் பேசுகிறது சம்டைம்ஸ் எனக்கே புரியாது. அதனால் உங்களுக்கு புரியுதா என்னன்றது எனக்கு தெரில. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸோட சப்ளை. இப்போ நம்ம எடுத்த சப்ளைன்றது 15 மினிட்ஸ் சப்ளை. இப்போ 5 மினிட்ல நமக்கு ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்தால் 1 மினிட்ல ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது 1 ஹவருக்கு போகலாம். மார்க்கெட் ஒரு என்ட்ரியை நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம், பிஓஎஸ் சோர்ச், ஓகே பை செல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது மார்க்கெட். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசிக்கணும். எஸ்எம்சின்றதை ஒரு டூலாக நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி எடுக்கணும்.
இப்படிலாம் நம்ம திங்க் பண்ணி எடுக்கணும்னா என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக 3-4 மந்த் மார்க்கெட்லேயே இருந்து பழகுனீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக நார்மலாக வரும். ஓகேங்களா? இதுக்குன்னு எந்த ஒரு இதுவும் கற்றுக்கிறது இல்லை. ஓகேங்களா? எஸ்எம்சின்ற ஒரு டூலை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சரை படிக்க கற்றுக்கணும். படிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நார்மலாக எடுக்கலாம். சரி, ஓகே. இப்போது இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸோட சப்ளையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட் சப்ளையும் நமக்கு இதுவும் 15 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? இந்த 15 மினிட்ஸ் சப்ளையும் நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இதில் போய் டேரெக்டாக என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ண வேணாம். இப்போ நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்ல, இது நான் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ண வேணாம். சும்மா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை என்ட்ரி ப்ளேஸ் பண்ண வேணாம். கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதில் டேரெக்டாக என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 50%ல் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. நமக்கு இண்டிஸ் மட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. ஏன்னா இந்த ஹை டு இந்த ஹையும் நமக்கு இண்டிஸ்மெண்ட்டாக ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ 15 மினிட்ஸில் இந்த சப்ளை ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா 15 மினிட்ஸில் தான் நம்ம இந்த இதில் வந்து நம்ம பார்க்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டேரெக்ட் என்ட்ரி அப்படின்னா 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டில் நீங்கள் டேரெக்ட் என்ட்ரி போட்டால் கூட டேரெக்ட் என்ட்ரி போகணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி என்ட்ரி போடலாம். அப்போது இந்த ஹைக்கு மேலே ப்ரீவியஸாக அது ஒரு ஹை இருக்கான்னு பாருங்கள். இந்த ஹை இப்போ இந்த சப்ளைன்ற ஹைக்கு மேலே ப்ரீவியஸாக ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை இருக்குது. இதுக்கு மேலே கூட ஒரு ஹை இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் வைக்க வேண்டாம். இந்த மேலே ஹை இந்த மாதிரி என்ட்ரி வந்து வைக்கணும். என்ட்ரி பாயிண்ட்ன்றது கொஞ்சம் அப்படி கீழே தள்ளி வச்சுருங்க. சிம்பிள். அப்போது டேரெக்ட் என்ட்ரி அப்படின்னா இது ஒர்க் ஆகும். நான் வந்து 50% டேரெக்ட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுவேன். 50% கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அது வந்து கரண்ட் மார்க்கெட்டில் நான் முடிவு பண்ணி ப்ளேஸ் பண்ணுவேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். டேரெக்ட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஆனால் மார்க்கெட் அங்கே வரும்போது என்ன ஆப்ரேட் பண்ணுறான், என்ன நடக்குதுன்றத கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அது வந்து வீடியோவில் சொல்ல முடியாது. ஓகேங்களா? பாஸ்ட் மார்க்கெட் அதாவது பிஃபோர் மார்க்கெட்டில் நம்மளால் சொல்ல முடியாது. என்ட்ரி இந்த இடம்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணுற டைம் ஃப்ரேமும் மெத்தடும் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து பார்த்தோம். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சோச் வந்து ஆகும். அதனால தான் இந்த ஹையை வந்து இப்போ எடுத்திருக்கான். ஓகேங்களா? இந்த ஹையை எடுத்ததுக்கான ரீசன் இதுதான். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போவான். போய் இந்த சோச் தான் வந்து ஆகும். ஓகேங்களா? ஓவரால் டெய்லியோட டிமாண்ட் கண்ட்ரோல் இந்த சோச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ட்ரி வந்து அவைலபிளாக இருக்கும். என்ட்ரி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேடு இது நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தது தான். இந்த ஹிடன் டிமாண்டில் பை ஆகுவான், இல்லைனா இங்கே பை ஆவான்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட டிஸ்கார்ட்லேயும் வந்து இந்த ஹிடன் டிமாண்ட் அண்டு கீழே போட்டிருந்தோம். ஸோ ஹிடன் டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணால் டெய்லியோட ஹிடன் டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணால் 4 ஹவரில் நமக்கு டிமாண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு தப்பு வந்து பண்ணிட்டேன் நானே. என்னென்னா சோர்ஸ் தான் நடந்திருக்கு. ஆனால் இங்கே ஃப்ளிப் ஆனதை நான் வந்து ஹோப் இல்லாமல் எடுக்காமல் விட்டுட்டேன். எனக்கு ஹோப் இல்லை, ஏன்னா பெருசாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ண வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இங்கே சின்னதாக இருக்குது, இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டதுனால மார்க்கெட் வந்து ஃப்ளிப்லேயே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலாம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டான். ஓகேங்களா? அப்போது இது ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் எடுத்துகிட்டு இந்த லோவை எடுத்திருக்கான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய லோ, இந்த ஹை, ஸ்ட்ரக்சருக்குள்ளே நமக்கு டிமாண்ட் இருக்கா? இது ஸ்ட்ரக்சர். ஸோ இது டிமாண்டாக எடுக்க முடியாது. இது எதுவுமே டிமாண்டாக எடுக்க முடியாது. அப்போது நமக்கு ஸ்டில் இந்த டிமாண்ட் வேலிட். ஸ்டில் இந்த டிமாண்ட் வேலிடில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த லோ வந்து இப்போதைக்கு இண்டிஸ்மெண்ட்டாக
ஆக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்ட் அண்ட் கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் ரெண்டுமே வேலிடு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து இங்கே பிஓஎஸ் வந்து நடந்திருக்கு. பிஓஎஸ் இங்கே ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? இது ஒரு பிஓஎஸ், இது ஒரு பிஓஎஸ். சோச் வந்து இங்கே நடந்திருக்கு. அப்போது இந்த சப்ளையில் செல் அப்படின்றது ரொம்ப பவர் கம்மியாக தான் இருக்க போகுது. அப்போது மார்க்கெட் இந்த டிமாண்ட்லாம் கண்ட்ரோல் எடுக்காமல் மேலே போயிட்டான் அப்படின்னா சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு டிமாண்ட் அண்ட் செகண்ட் டிமாண்ட் ரீஃபண்ட்மெண்ட் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது செகண்ட் டிமாண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிமாண்ட் இருங்க, உங்களுக்கு இது எடுத்துறேன். இப்போ தெரியுதா? இது கன்ஃபர்மேஷன் டிமாண்ட், ரைட்? இது வந்து ஹிடன் டிமாண்டோட ரீஃபண்ட்மெண்ட். அப்போது ஹிடன் டிமாண்டோட ரீஃபண்ட்மெண்ட் ஒர்க் ஆகலாம், இந்த கன்ஃபர்மேஷன் டிமாண்டும் ஒர்க் ஆகலாம். மார்க்கெட் அப்படியே இங்கேருந்து போய் இந்த சப்ளையில் எடுத்தானா இந்த சப்ளைன்றது இந்த லோவை அடிக்கிறதுக்கான பவர் இருக்காது இந்த சப்ளைக்கு. ஆனால் இங்கேருந்து இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பவர் இருக்கும். அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரலாம், இந்த டிமாண்டுக்கு வரலாம், இந்த டிமாண்டுக்கு வரலாம். இப்போ 3 டிமாண்டுக்குமே வந்தால் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள். இல்லைனா 3லையுமே நீங்கள் என்ட்ரி போடுறீங்கன்னா இந்த டிமாண்ட் ஒர்க் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக போட்ட 2 என்ட்ரி ஃபெயிலு, அது ஃபெயில்னு விட்டுருங்க. அது ஃபெயிலானா ஆகிட்டு போகுது. இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிமாண்டில் அது கவர் பண்ண முடியும், ஈஸியாக கவர் பண்ணலாம். நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி டிபி போகிறதுக்கு இன்னொரு என்ட்ரி நான் லாஸ் பண்ணுவேன். எப்பயுமே லாஸ் பண்ணி அந்த என்ட்ரி டிபி போகும்போது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அது நான் சீக்கிரமாகவே ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். நான் லாஸ்ட்டு 4 மந்தில் அதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அது வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய அக்கௌண்ட்டை ப்ராஃபிட் வர்றதை நான் எடுக்காமல் அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுதான் வந்து என்னோடய கோல். ஓகேங்களா? ஒரு அக்கௌண்ட்டை அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இந்தியாவில் அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வித்ட்ரா போட்டணும். சரி, ஓகே. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த 4 மந்தில், ஓகேங்களா? அது வந்து நான் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து போடுறேன். இந்த வீக் வரலனாலும் நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ 2 டிமாண்டில் ஃபெயில் ஆகுறீங்கன்னா ஃபெயில் ஆகுங்க, ஆனால் 3வது டிமாண்டில் ப்ராஃபிட் எடுத்துடணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கில்லுக்கு வரணும். அப்படி ஸ்கில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3-4 மந்த் நல்லா ட்ரெயின் பண்ணணும் உங்களை நீங்களே. ஓகேங்களா? அதனால தான் நம்ம கோர்ஸில் வந்து ட்ரைனிங்கும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் ட்ரைனிங் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ இந்த டிமாண்டுக்கு வருவான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சப்ளைக்கு போனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு செல் பார்க்க முடியுமான்றத போனதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக சொல்லிட்டு இருந்தேன். அந்த என்ட்ரியில் தான் இப்போ மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கான்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். பட் நான் வந்து என்ட்ரி போடலை. இந்த சப்ளையில் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் அது. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸோட சப்ளை மிட்டிகேஷன், ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன் எல்லாமே மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட், 1 மினிட் கன்ஃபர்மேஷன். ஸோ 1 மினிட் கன்ஃபர்மேஷன். இங்கே என்ன நடந்திருக்கு, நமக்கு இங்கே பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான், ரைட்டா? இந்த இடத்துல 1 மினிட் சோச் வந்து பண்ணியிருக்கான். இது வந்து சோச். ஸோ அப்போது நமக்கு சப்ளை அப்படின்றது இது வந்து சப்ளை. ஓகேங்களா? ஸோ சப்ளைவாக இருந்தது நமக்கு வந்து மிட்டிகேட்டரில் இருக்குது. அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் முன்னாடி போகணும். ஓகேங்களா? ஸோ இது பிஓஎஸ் அண்டு இது வந்து சோச். ஓகேங்களா? இப்போ நம்ம செல் போகணும் அப்படின்னா இதில் செல் போகணும், ரைட்டா? இதில் செல் போகணும், அப்படி இல்லைன்னா இதில் செல் போகணும். ஸோ இதில் நம்ம செல் போயிருந்தால் ஃபெயில்,
மார்க்கெட். ஓகேங்களா? இதில் அதாவது டைரக்ட் என்ட்ரி சொல்கிறேன். நமக்கு ஆல்ரெடி இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ட்ரியை போடணும், போடாமல் விடக்கூடாது. ஸோ ஒரு என்ட்ரி போயிருந்தால் நமக்கு ஃபெயில். இந்த என்ட்ரி போயிருந்தால் மார்க்கெட் மிட்டிகேட்டே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் பெருசாகுது. 15 மினிட்ஸ் வரும். 15 மினிட்ஸில் இது நமக்கு பிஓஎஸ், இது சோச்சு, இது பிஓஎஸ். ஸோ இப்போ நமக்கு சப்ளைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்ளை, ரைட்டா? இது ஒரு சப்ளை அண்ட் இது ஒரு சப்ளை. இப்போது இந்த பிஓஎஸ்ன்றது ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப மிஸ்ஸியான ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போங்க ஃபில்டர் பண்ணுறதுக்காக. இப்போ ஃபில்டர் பண்ணி பார்க்குறோம். நமக்கு இது ஒரு சப்ளைவாக இருக்குது, இது ஒரு சப்ளைவாக இருக்குது. இது ரெண்டுமே இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி மார்னிங் நான் கொடுத்த அப்டேட் என்னென்னா, இந்த சப்ளைக்கு வந்தால் செல் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அண்ட் இங்கே வந்தால் செல் பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்தான், இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே போயிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. மார்க்கெட் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த மூமெண்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேயாவது சப்ளை இருக்கான்னு பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ இது வந்து பிஓஎஸ்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எங்கேயாவது சப்ளை இருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே சப்ளை இல்லை. இன்கேஸ் வந்து இதை நீங்கள் சப்ளைவாக எடுக்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு சப்ளைவான்னு பார்க்கலாம், அப்புறம் இதை பற்றி பேசலாம். சப்ளை தான். அப்போது இந்த 50% சப்ளைவாக எடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வேண்டாம். இந்த 50% எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இந்த ஹை இஸ் அ இன்டியூஸ்மெண்ட். ஹை இன்டியூஸ்மெண்ட் ஆக போகுது. இது சப்ளை கிடையாது. இவ்வளோ பெரிய மூமெண்ட் சப்ளைவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? இந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்க வேண்டாம். அப்படி இந்த சப்ளைவாக இருந்தாலும் ஒர்க் ஆகிறதுக்கு 50% தான் சான்ஸு. அப்படி ஒர்க் ஆனாலும் அந்த என்ட்ரி நமக்கு வேண்டாம். நமக்கு என்ட்ரி கொடுக்குற மாதிரி கான்ஃபிடென்ட் இருந்தால் அந்த என்ட்ரியை ட்ரை பண்ணலாம். அப்படி கான்ஃபிடென்ட் இருந்து அது லாஸ் ஆகுதுன்னா அது வந்து கான்ஃபிடென்ட் இருந்து லாஸ் ஆச்சு, அந்த மாதிரி போய் லாஸ் பண்ணிக்கலாம். அனாவசியமாக ஒரு இடத்துல லாஸ் பண்ணி நம்ம கேபிட்டலை அடி வாங்க வைக்கக்கூடாது. பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம். இப்போது இது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த சப்ளை கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அடுத்த சான்ஸ் வந்து நமக்கு இங்கே இதில் ட்ரை பண்ணி என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இதுவும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் எதுவுமே ஒர்க் ஆகாமல் போகும். ஏன்னா ஆல்ரெடி கண்ட்ரோல். இது ஒர்க் ஆகலைன்னா அப்படியே ஒரு ஃப்ளிப் எடுக்கிறீங்கன்னா இங்கே நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கேயும் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்டுமே இங்கே கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி என்ட்ரிஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான என்ட்ரி எடுத்தாலும் தைரியமாக என்ட்ரி வந்து பார்க்கலாம், ட்ரேட் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து சொல்லிவிடுங்க. அப்புறமா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் வீடியோஸ் ஒர்த் இட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது கமெண்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அப்புறம் வீடியோ லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கரன்சி பேர்ஸ்லாம் பார்க்கலாம். அப்புறம் எனக்கு வந்து 6K சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்கன்னா எவ்ரி வீக் லைவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன், வீக்லி அனலைசிஸ். ஓகேங்களா? எனக்கு எப்போ 10K சப்ஸ்கிரைப் வராங்களோ டெய்லி ட்ரேட்ஸை யூடியூப்லேயே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். டெய்லியும் லைவ். அப்போ நான் பிஃபோர் மார்க்கெட் சொல்கிறேன்ல, அங்கே லைவ் மார்க்கெட்லேயே லைவாக வந்து ட்ரேட் பண்ணி என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணுறது, ப்ராஃபிட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே லைவாக இருக்கும். வீக்லி 3-4 டேஸ் கண்டிப்பாக லைவில் நான் ட்ரேடு வந்து பண்ணுவேன். அதுக்கு எனக்கு 10K சப்ஸ்கிரைப் வந்தாங்கன்னா நான் வந்து அது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது வர்றதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.